ஓம் விநாயகா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போறது திலகமிடுதல். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்கிறோம். ஆம், பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு, கிரகங்கள் மற்றும் ராசிகள் நம் உடம்பில் ஒவ்வொரு பாகத்திலும் இருந்து வழிநடத்துகிறது. அதை உணர்ந்து நாம் செயல்படுவோமானால் என்றும் ஆனந்தமே. அந்த வகையில நாம இன்னைக்கு விரல்களுக்கும் கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பும், அதனால திலகமிடுதலால் ஏற்படுற பயனை பற்றியும் பார்க்கலாம். நம்மோடு இணைந்து இருப்பவர் டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திலகம் எந்த விரல்ல இட வேண்டும் அண்ட் அதோட மீனிங் என்ன. ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு கிரகத்தை குறிக்கும். கட்டை விரல் செவ்வாயை குறிக்கும், ஆள்காட்டி விரல் குருவை குறிக்கும், நடுவிரல் சனியை குறிக்கும், மோதிர விரல் சூரியனை குறிக்கும், சுண்டு விரல் புதனை குறிக்கும். நிறைய பேர் ஏற்கனவே மோதிர விரல் தான் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க திலகம் இடும்போது. முக்கியமா சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது படத்துல சந்தனம் குங்குமம் இடும்போது நீங்க ஆல்ரெடி மோதிர விரல் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதுக்கான மீனிங் நிறைய பேருக்கு தெரியாது. நானே சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மோதிர விரல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் அதோட மீனிங் ரொம்ப நாளைக்கு எனக்கு தெரியல. இப்போ மோதிர விரல் சூரியனை குறிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சூரியன்னா என்ன? நான் கிரக வீடியோல முன்னாடியே சொல்லியிருந்தா மாதிரி சூரியன் தான் நம்மளோட ஆத்ம காரகன். நம்மளோட ஆன்மாவை குறிக்கும். அண்ட் முதலாம் வீட்டோட காரகன். முதலாம் வீடுனா என்ன? நம்மளோட சுய அடையாளம். இந்த ஆத்மா இந்த உடல்ல பிறந்ததுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. அந்த முதலாம் வீடை நம்ம பார்த்தாலே நம்மளோட கேரக்டர் தெரியும், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவோங்கிறது தெரியும், எல்லாமே தெரியும். காலபுருஷ கட்டத்துல 5ஆம் வீடோடு சிம்ம ராசியோட அதிபதி தான் சூரியன். 5ஆம் வீடு என்னெல்லாம் குறிக்கும்? நம்மளோட மந்திர சித்தி. தட் இஸ் நம்ம போன ஜென்மத்துல பண்ண மந்திர சாதனைகளோட பலன்கள், நம்மளோட பக்தி, நம்ம பூர்வ புண்ணியம், போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம், நம்மளோட புத்தி. இது தர்ம திரிகோணம். தர்மம் என்ன அதர்மம் என்னங்கிற புரிஞ்சுக்கிற சக்தி, இது எல்லாமே 5ஆம் வீடு. நம்ம மோதிர விரலை யூஸ் பண்ணி திலகம் இடும்போது நம்மளோட ஆத்மா இதோட எல்லாம் அலைன் பண்றோம், ஆக்டிவேட் பண்றோம். இந்த மந்திர சித்தி, பூர்வ புண்ணியம், நம்மளோட ஆத்மாவோட நல்ல டைரக்ஷன்ல எடுத்துட்டு போறது, இதெல்லாமே நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அண்ட் முக்கியமா நம்ம சுவாமிய இடும்போது இதெல்லாமே ஆக்டிவேட் ஆகுது, சுவாமிக்கு திலகம் இடும்போது. நெக்ஸ்ட் கட்டை விரல். நிறைய பேர் கட்டை விரல் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். கட்டை விரல் இது கொஞ்சம் நான் நம்ம கிரக வீடியோல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து போட்டிருக்கேன். இது என்னெல்லாம் குறிக்கும், செவ்வாய் என்னெல்லாம் குறிக்குங்கிறதுனா சிவப்பு, ரத்தம், வெட்டு, போர்கள், சண்டை போடுற திறமை. இது 3ஆம் வீடோட அதிபதி, 3ஆம் வீடோட காரகன் செவ்வாய். 6ஆம் வீடோட காரகன்னு சொல்லலாம். இது நம்மளோட சுய முயற்சி, வீரம், துணிவு, தைரியம், போட்டி போடும் திறமை, இதெல்லாம் குறிக்கும். நீங்க பழைய வீடியோல எல்லாம் இந்த ராஜாக்கள் போருக்கு போக போற வீடியோல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கட்டை விரலை எடுத்து ஒரு வாளால கீறி திலகம் இட்டுட்டு வெற்றியோட வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பேசிக்கா இதுல என்ன பண்றாங்கன்னா மார்ஸ், செவ்வாயை ஆக்டிவேட் பண்றாங்க. அந்த போட்டி போடுறது, லைக் சண்டை போடுற அந்த எனர்ஜியை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. இந்த காலத்துல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் போகும்போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம், கட்டை விரல் யூஸ் பண்ணலாம், ஒரு வெற்றிக்கான ஒரு சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட் நடுவிரல். நடுவிரல் சனியை குறிக்கும், சனி பகவானை குறிக்கும். இது பெருசா நம்ம அவ்வளவா யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. சனி பகவான் என்னெல்லாம் குறிப்பாருங்கிறது பொறுப்பு, ஒழுக்கம், டிசிப்ளின். சனி பகவான் ஆயுஷ்காரகன், கர்மகாரகன். ஆயுஷ்காரகன் 8ஆம் இடம் நம்மளோட ஆயுள. அப்புறம் நம்ம கடமை, வேலை, நம்ம டியூட்டி, இதெல்லாத்தையும் குறிப்பார். நிறைய பேர் இதை ஒரு வயதுல மூத்தவர்களுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சனி பகவான் வயசானவர்களை குறிப்பார்.
ஞானிகள், வயசானவர்கள் இவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் எப்பவுமே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து மோதிர விரல் யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசி வந்து ஆள்காட்டி விரல். இது வந்து பொதுவாக திலகமிட நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குரு பகவானை குறிக்கும். குரு பகவான் வந்து காலபுருஷ கட்டத்துல 9ஆம் வீடு 12ஆம் வீடோட அதிபதி. 9ஆம் வீடு வந்து யாருன்னா பித்ருக்கள், முன்னோர்கள். 12ஆம் வீடு வந்து மோட்சக்காரர்கள். ஸோ இது வந்து முக்கியமா யூஸ் பண்றது வந்து பித்ருக்கள் காரியத்துக்காக. அண்ட் நம்ம முன்னோர்கள் படம் எல்லாம் இருந்ததுன்னா வீட்டுல அவங்களுக்கு இடுறதுக்காக. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு மோட்சத்துக்கான அறிகுறி. ஸோ டெய்லி வாழ்க்கையில வந்து இத வந்து நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இது வந்து அசுபமா நம்ம வந்து கருதுகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட 5 விரல்களோட பொருள். நன்றி கலா. நம்ம இத்தனை நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா காரணம் ஏன் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இல்லாம இருந்திருக்கலாம். இந்த வீடியோ அதோட கிரகத்தோட நம்மளுடைய விரல்கள் எவ்வாறு வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இனிமே வந்து நம்ம மோதிர விரல்ல வந்து நம்ம வந்து திலகம் இட்டுக்கலாம். எங்கேயாவது பயிற்சிக்கு ஏதாவது காம்படிஷன் எக்ஸாமுக்கு போறோம், ஏதாவது வந்து ஒரு போட்டி அதுக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம வந்து கட்டை விரல்ல வந்து குங்குமத்தை வந்து ரத்த செவ்வாயை ஆக்டிவேட் பண்றதுக்காக குங்குமத்தை தான் மோஸ்ட்லி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் அந்த கட்டை விரல்ல. ஆமா. ஸோ வந்து ஆள்காட்டி விரலை வந்து நம்ம எப்பவும் யூஸ் பண்ணக்கூடாது. இறந்தவர்களுக்கான அந்த போட்டோவுக்கு வைக்கிறதுக்கு வேணா நம்ம வந்து இந்த ஆள்காட்டி விரலை நம்ம யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பை வச்சு நம்ம ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறது, ஆனால் காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியாமலே செஞ்சுட்டு இருக்கோம். அதை நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு நாங்களும் படித்து அதை தெரிஞ்சுக்கிறத உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.